கெட்ட காலம் காணாமல் போகும், சொர்ணத்தடை சரியாகும், சனிகிரகத்தடை எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். 12 ராசிக்காரர்களும் வரும் சனிக்கிழமை நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துவிட்டால் போதும். இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் கடன்களும் தேய்ந்து காணாமல் போகும். ஆம், கெட்ட காலத்தை நல்ல காலமாக்கும் கால பைரவரின் தேய்பிறை அஷ்டமி, மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி 2026 முதல் தேய்பிறை அஷ்டமி வரும் சனிக்கிழமை வருது. சனி பகவானோட குரு பைரவரை வழிபட்டால் சனி சார்ந்த எல்லா தோஷங்களும் சரியாகும். மிக முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான செல்வத்தடையும் சரியாகும். சனிக்கிழமை பைரவர் வழிபட்டால் எளிய முறையில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன். பைரவான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும். மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்து விடும். சினம் தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான், தனமலை பெய்திடுவான். ஜெய ஜெய வடுகநாதனே சரணம், ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய சேத்திரபாலனே சரணம், ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய பைரவா, ஜெகமுகல் தேவா, செல்வங்களை தந்திடுவாய். தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான், தனமலை பெய்திடுவான். தனமலை பெய்திடுவான். தனமலை உங்களுக்கு வர, செல்வமலை உங்களுக்கு வர, நீண்டகால செல்வத்தடைகள் சரியாக வரும் சனிக்கிழமை காலையில் எந்திரித்து ஆண்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளியுங்கள். பெண்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி முகத்தில் தேய்ச்சி குளிச்சுட்டு சரியாக உங்கள் வீட்டில் ஒரு 10 பிஸ்கட்டை கையில் வச்சுட்டு மனமாற ஓம் காலபைரவாய நமோ நம, ஓம் சொர்ணபைரவாய நமோ நம இந்த 2 மந்திரத்தையும் 27 முறை சொல்லி காலை நேரத்திலே பிஸ்கட்டை உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய நாய்க்கு போடுங்க. பைரவருக்கு உணவு போடுவது என்பது செவ்வாய் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஒன்று, செவ்வாய் கிரகம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்வத்தடைகள் சரியாகும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும், வித்தியாசமான முறையில் சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். பைரவரோட வாகனமான நாய்க்கு உணவு போடுவதன் மூலமாக பைரவரின் பார்வை கிடைக்கும். பைரவரின் பார்வை கிடைத்தால் கெட்ட காலமெல்லாம் நல்ல காலமாக மாறியே தீரும். மாறட்டும். அதற்கப்புறம் சனியாக சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே உங்கள் ஊரில் எங்கே பைரவரோட சிலை வச்சுருக்காங்களோ அந்த கோயிலுக்கு தேடி போய் எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய் 3லேயுமே விளக்கு போடுங்க. கையோட 16 காசை கொண்டு போய் பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுட்டு ஒரு செவ்வாழைப்பழத்தையும் செவ்வரளி பூவையும் ஒரு தட்டில் வச்சு தீபத்தை ஏற்றி பைரவருக்கு 8 முறை வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக சுற்றி அதை உங்கள் முன்னாடி வச்சு அந்த நீங்கள் ஏற்றின தீபத்தை பார்த்து மனமாற உங்கள் வாழ்க்கையில் என்ன தேய்ந்து காணாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் மனமாற நினச்சி அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் இங்கே பாருங்கள், சொர்ணமுத்திரை சுண்டுவரலுக்கு கீழே கட்டவரில் வச்சு இப்படி நமஸ்காரம் வைக்கணும். சொர்ணமுத்திரை நமஸ்காரம்னு சொல்லுவோம். தீபத்தை பார்த்து ஓம் காலாய வித்மகி கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற கால பைரவரின் மூலமந்திரத்தை 51 முறையும், அதற்கப்புறம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் மூலமந்திரத்தையும் 27 முறை சொல்லுங்கள். அதற்கப்புறம் பைரவர் அஷ்டகமான தனம் தரும் பைரவர் தளரடி பணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்று வரக்கூடிய பைரவர் அஷ்டகத்தை மனமாற படிங்க. படிக்கவே அந்த தீப ஜோதியே வந்து பைரவராக காட்சி தருவார். உங்கள் மனசில் என்னமோ இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்ததா அப்போவே உணர்வீர்கள். அதை பண்ணதுக்கப்புறம் அந்த காசை எல்லாம் எடுத்து அந்த கோயில் உண்டியலை பிரார்த்தனை பண்ணி உண்டியலை போட்டுட்டு வீட்டுக்கு வரவழி இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போடுங்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க அன்றைய நாளில் பைரவருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருக்கிறவங்க தயிர் சாதத்தையும் தானம் தாருங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்க இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்டகால வியாபாரம் சார்ந்து செல்வம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். நவகிரகத்தில் சனி கிரகத்தை நோக்கி தான் எல்லாத்துக்கும் பயப்படுவோம். சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமினா மோஸ்ட் பவர்ஃபுல் டிவைன் டே. ஸோ இதை பயன்படுத்தி அனைவரும் வழிபாடுகளை செய்யுங்க. நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குபேர பீடத்தில் அன்றைய தினத்தில் உங்கள் சார்பாக பூசணிக்காய் வழிபாடுகளை செய்து பைரவர் காசை பிரசாதமாக உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ உங்கள் பேரையும் பைரவர் பூஜைக்கு நம்மளோட பீடத்தில் பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை
தொடர்பு கொண்டு உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க. மறக்காமல் உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்த பைரவர் வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயமாக பைரவரை நம்பினால் வாழ்வு மாறும். கொங்கணர் சித்தர் வழிபாடுகள் மூலமாக தான் நானே சொர்ணாகர்ஷ்ண பைரவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதே வழிபாட்டை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பி செய்யுங்க, நல்லது நடக்கும். வாழ்க. வரும் சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியர் என்கின்ற 25 செலக்டட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2026 என்ன செஞ்சால் பிஸ்னஸ் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்ய முடியுங்கிறத நான் நேரடியாக சொல்லித்தந்து இதில் பிஸ்னஸ் மாஸ்டர் மைண்டுன்னு ஒரு டீமை உருவாக்குறோம். உங்கள் பிஸ்னஸுக்கு என்னோட சேர்ந்து ஒரு 4 நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன செஞ்சால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மந்த்லி ஒரு முறை ஒரு மீட்டிங்கை போட்டு கைட் பண்ணிக்கிட்டே வருவோம். வித்தின் இயரில் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுவதற்கு இந்த ஒர்க் ஷாப் கண்டிப்பாக வழிநடத்தும். என்னோட எந்த ஒர்க் ஷாப்பில் வந்தாலும் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் உண்டு. பிஸ்னஸ் சார்ந்து, செல்வம் சார்ந்து, பணம் சார்ந்து சம்பாதிச்சு ஜெயிக்கணும்னு நினச்சா பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியரில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு குபேர பீடத்தில் சிறப்பு குலதெய்வ வழிபாடு, மோட்ச தீப வழிபாடு, பச்சை பரப்புதல் என்கின்ற பிரபஞ்ச குலதெய்வ வழிபாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஜனவரி 25 நான் மலேசியா வரேன். மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஜெய் பைரவா, ஜெய் ஆனந்தம்.